பண்ணீங்க? நீச்சல் தெரியாதாடா உனக்கு? ஹை-ஃபை நம்மள மாதிரி இருக்கிறான். இதான் கப்பன் சார். சூப்பர்ரா சூப்பர்ரா. வாவ் கப்பு. ஐயோ இவ்வளவு பெரிய கப்பு கேமராலே கேப்சர் ஆகல. என்ன கப்புக்குள்ள வீடா? வழிக்கு விடாம இருந்தா சரி. இது மேல ஏறுறப்போ. ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் வினோத். வெல்கம் பேக் டு வினோ விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சத்தோச்சேரியில் இருக்கிற கப்பன் சார்ஸ் அப்படின்ற ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி சின்னதாக. அது ஒரு கப்பு, அது சார்ஸு. அதுக்கு மேலே தண்ணிக்குதோ என்ன இருக்குதோ எங்களுக்கு தெரியாது. இருக்குதோ இல்லையோ எங்களுக்கு தெரியல. என் கூட வந்து சத்யா ப்ரோ. அது சத்யா ப்ரோ, நான் உங்களை சொல்கிறேன் எங்கே ப்ரோ அப்படிக்கா பார்த்து வேடிக்கை பார்த்துருங்க. அண்ட் அஃபான் ப்ரோ, இயற்கையை நம்மளோட ரொம்ப அதிகமாக ரசிக்கிறவராகிறாரு சத்யா ப்ரோ. அண்ட் அஃபான் ப்ரோ வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு vlog வீடியோ பண்ண போகிறாரு. அதுக்காக தான் கப்பன் சாஸ் வந்துக்கிறாரு. பார்த்தீங்களா, கையில் கேமரா வச்சுன்னு ரெடியாகிறாரு. அவரும் ஃபுட்டேஜ் ரெக்கார்ட்லேயே வச்சுன்னுக்கிறாரு. இப்போ வந்து நம்ம மலைக்கு மேலே போய் பார்க்க போகிறோம். பாருங்கள், அந்த மலையோ இல்லை இந்த மலையோ எங்கேயோ மலைக்கு மேலே வகிக்குதுன்னு தெரில. அப்படியே தேடிக்கினே போவோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது சுற்றி அப்படியே வியூ பாருங்க. செக் செக் செக். இதுதான் வழி. இப்படிக்கா வந்தோம். இந்த இடத்துக்கு ஏன் கப்பன் சாஸ்ன்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் பின்னாடி பார்த்தீங்களா ஒரு பெருசாக ஒரு டேங்க் மாதிரி இருக்குது. இது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இருங்க உள்ளே போயிட்டு உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இப்போ இவ்வளோ பெரிய டேங்க் இருக்குது பா. இந்த இவ்வளோ பெரிய டேங்க்கில் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கப்பு, அண்டு கீழே இருக்கிறது சாஸ். அதனால தான் இந்த இடத்துக்கு கப்பன் சாஸ் அப்படின்ட்டு பேர் வந்திருக்கு. நீங்கள் கூகுளில் வந்து இப்படி பேர் போட்டு சர்ச் பண்ணிங்கனாவே இந்த இடத்தோட லிங்க் உங்களுக்கு காட்டும். நீங்கள் அழகாக இந்த இடத்துக்கு மேப் லொக்கேஷனை வச்சு வந்துடலாம். தென் எங்களுக்கு முன்னாடி வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்படியே இந்த ஸ்டெப் போய் யாருன்னா மலை மேலே ஏதோ சின்னதாக வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. போய் நம்ம மேலே போய் பார்ப்போம். எப்படி என்ஜாய் பண்ணீங்க மேலே? ஏன் தம்பி? ஓ தம்பி வந்து இன்னைக்கு லீவ் விட்டாரு குளிக்கிறது. அதனால இவர் வண்டி ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு குளிச்சுட்டு வந்துக்கிறாரு. தென் ப்ரோவும் லீவ் விட்டுக்கிறாரு. அவருக்கு நீச்சல் தெரியாது, அதனால குளிக்கல. நீங்களா எப்படி ப்ரோ என்ஜாய் பண்ணீங்களா? ஜாலி. டெய்லியுமாவா? ஜுரம் வரப்போகுது ப்ரோ. நீச்சலே தெரியாம எப்படா குளிச்சா? ஆழம் கம்மியாண்ணா என் ஹைட்டுக்கு இருக்கு. அப்போ நான் அப்படியே தலையை மேலே தண்ணிக்கு மேலே வச்சு தப்பிச்சல்னால பாசிட்டிவா பேசுறேன். அண்ணன் இப்பதான்டா ஃபர்ஸ்ட் டைம் மேல போறேன். நீச்சல்லாம் தெரியாது, தப்பிக்க தெரியும் நீ. ஓகே பாய் ப்ரோ, பாய் 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 பாய். அண்ட் காய்ஸ், இப்போ வந்து நம்ம மலை ஏற போகிறோம். பட் இங்கே ஸ்டெப்பெல்லாம் போட்டு நல்லா இருக்கு. கல் மேலாம் ஏற வேண்டியதா இல்லை, நல்லா ஸ்டெப்பு மாதிரி வச்சுருக்குறாங்க. ஓ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து சலன்ட்டு தண்ணி அப்படியே வீழ்ந்துனுக்குது. பசங்க கேட்டிருந்தோம், அவங்க தண்ணி வந்து ரொம்பலாம் வரல, கம்மியாக தான் வருதுன்னாங்க. பட் கம்மியாக வர தண்ணி பார்த்தீங்கன்னாவே இந்த சைடில் பாருங்கள். இருங்க உங்களுக்கு அந்த வியூ காட்டுறேன். இப்போ வந்து அஃபான் ப்ரோ வந்து மேலே படி ஏறி போய் ஃபஸ்ட்டு எனக்கு முன்னாடி உக்காந்துக்கிறாரு. அங்கே வந்து பையன் கூட ஜாலியாக பேசிக்கின்னு வீடியோ எடுத்துன்னுக்கிறாரு. நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போவோம். யா பரவாயில்ல, பாதெல்லாம் நல்லா தான் இருக்குது மலைக்கு மேலே ஏறுறது. தென் எனக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி சும்மா எப்படி கொட்டுது பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த வியூ தெரியுதா? அந்த இடத்துல தண்ணி அப்படியே கொட்டுது. நம்ம இன்னும் மேலே ஏற வேண்டியது இருக்கு. இங்கே எப்போல்லாம் தண்ணி வருது? இப்போ ரெண்டு வருஷமா வரல. அதுக்கப்புறம் இப்போதான் தண்ணி வருது. இப்போதான் தண்ணி வருது. ஓ ரெயின் டைம்ல மட்டும் தண்ணி வருது இங்க. இப்போ நல்லா ஜோரா மழை பெஞ்சிச்சுன்னா, இப்போ தீபாவளிக்கு மழை பெஞ்சிச்சுல, அது மாதிரி டைம்ல தான் தண்ணி அதிகமா வரும். அப்போ நீங்க இந்த சம்மர் டைம்லலாம் வெயில் காலத்துல வந்து குளிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இங்க தண்ணி இருக்காதா? இப்போ நல்லா மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி வரும். ஓ அப்போ ரெயின் கரெக்டா ரெயின் டைம்ல வந்தா இந்த இடத்துல தண்ணி வரும். ஆனா எப்போ நல்லா மழை பெய்யுதோ அப்போ தண்ணி வரும். உங்களுக்கு இந்த இடத்துல என்ன பிடிக்கும்? எனக்கு குளிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே குளிக்கிறது தான் பிடிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், வீடுங்களாம் அப்படியே கிட்ட தான், கொஞ்சம் தூரம் தான். நாங்கள் மலை மேலே அப்படியே ஏறி வந்தோம். படியோடு இருக்குது.
தென் இதோட படி வந்து இந்த இடத்துல முடியுது. முடிஞ்சவொடனே இப்போ இந்த இடத்துல பாறை மேலே ஏறி நம்ம தண்ணி இடத்துக்கு போனோம், தண்ணி வீழ இடத்துக்கு போனோம். வாங்க போவோம். கை கொடு தம்பி, அண்ணனை எப்படின்னா கை கொத்து மேலே கூட்டின்னு போயிடுறா. வெற்றி வெற்றி. வா அண்ட் காய்ஸ், இப்போ வந்து நாங்கள் மலைக்கு தண்ணி வீரத்துக்கு வந்துட்டோம். பட் அந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா, அங்கே வீழுது. இப்போ அதுக்கு மேலே வண்டி போனோம். தென் மணி தம்பி ரொம்ப ஹெல்ப் பண்ணார் மேலே கூட்டின்னு வர்றதுக்கு. கூடிய துணையாக வந்து மேலே இந்த சைடு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினார். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. தென் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட்டுட்டு எனக்கு முன்னாடி இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துனுங்கிறானுங்க. கேட்டால் எங்களுக்கே ஏற முடியாமல் வந்துட்டோம் ஃபாஸ்ட்டாக அப்படின்ட்டானுங்க. இப்போ நம்ம அப்படியே தண்ணி வீரத்துக்கு போவோம். இன்னும் அந்த பாதை தான். தென் இந்த சைடு வந்து ஒரு பாதை இருக்குது தண்ணி போகிற வழிக்கா. நம்மளுக்கு முன்னாடி சத்யா ப்ரோ. A few moments later. அதான் லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு. இங்கே சத்யா ப்ரோ ஹெல்மெட் இருந்துச்சு. அந்த ஹெல்மெட் வந்து அப்படியே ஸ்லிப் ஆகி அப்படியே அந்த சைடு அப்படியே உருண்டு போயிடுச்சு. தென் ஒரு மணின்ற ப்ரோ இருந்தார் பார்த்தீங்களா, அவர் தான் அந்த சைடு கீழே இறங்கி போயிட்டு எங்களுக்காக ஹெல்மெட்டை கஷ்டப்பட்டு இப்படிக்கா எடுத்துன்னு வந்தார். ஸோ இந்த இடத்துல வரப்போ கொஞ்சம் பார்த்து வாங்க. மட்டும் இருந்தால் வந்து செஞ்சிருக்காது. அவன் ஹெல்மெட் கட்டி விட்டதா அதான் இப்போ. நீங்கள் வந்து சத்யா ப்ரோவும் அப்புறம் அஃபான் ப்ரோவும் நல்லா ஜாலியாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே அப்படியே மேலே குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணினுக்கிறாங்க. நான் அப்படியே இங்கே சுற்றி பார்த்துக்கின்னு அப்படியே கீழே வந்து இந்த தரத்தில் தண்ணியில் கால் நினச்சின்னு விளையாடினுக்கிறேன். பொடியெல்லாம் பிடிச்சி கஷ்டப்பட்டு எங்களுக்காக கீழே போயிட்டு ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு சத்யா ப்ரோது. அந்த வைசர் வண்டி லைட்டாக இது பாருங்கள், இது உடஞ்சிடுச்சு, கீழே உருண்டு போயிடுச்சு. ஹெல்மெட் ஃபுல்லாகவே நனைஞ்சு போயிட்டு இருக்கு. ஒரு சைடு அப்படியே இந்த வைசரே தனியாக கைண்டி வந்துடுச்சு. தென் இப்போ வந்து இதுக்கு ஒரு நெட்டை ஆர்டர் பண்ணி போட வேண்டியது இருக்குது. ஸோ அவர் ஷாப்பில் கால் பண்ணி கேட்டுக்கிறாரு, ஆர்டர் பண்ணோன்னு நினைக்கிறாங்க. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, எங்களுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு மலைக்கு எல்லாம் இறங்கி போயிட்டு எங்களுக்காக ஹெல்ப் பண்ணி ஹெல்மெட் எடுத்துன்னு வந்ததுக்கு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட கால் அப்படியே தடி கொட்டுறோம். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நடந்து வாங்க படியில் கால் வச்சு. நான் மணி ப்ரோ தலை காய் வைக்கிறீங்களா? டேய் அஜி, இந்த இடத்துல கூட ஸ்டெப்பு ஒழுகி விட்டுச்சுடா இப்போ. அண்ட் காய்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே நல்லா அழகாக அந்த தண்ணி தேங்கி இருக்கிறது நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட நல்லா குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகலாம். ஒரு 2 hours மேலே நீங்கள் தண்ணியில் எவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணுறீங்களோ. தென் இந்த இடத்துக்கு வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் லிங்க்கும் தரேன், லொக்கேஷன் மேப் லிங்க்கும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து சத்தோச்சேரி வந்துட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்துட்டு நீங்கள் அங்கே வந்து யார்கிட்ட கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க இங்கே எங்கே கப்பன் சார்ஸ் அப்படின்ட்டு. இந்த இடத்துக்கு அவங்களே வழி சொல்லுவாங்க. அப்படியே இங்கே மலை ரொம்ப கூட தூரம் கிடையாது. இந்த வீடு அங்கே இருக்குன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் ஏறினீங்கன்னாவே போதும், உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் ஃபால் இடம் வந்துடும். நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி அழகான பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது. இவ்வளோ கிட்டே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். பட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சம்மர் டைமில் இங்கே தண்ணி வரும், வந்து குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அப்போல்லாம் இருக்காது. எப்போல்லாம் மழை வருதோ அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி வரும். தென் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சத்யா ப்ரோ, அவர் ஹெல்மெட் வந்துச்சுன்னு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு ஆர்டரில் கொஞ்சம் சர்ச் பண்ணினுக்கிறார், கடைக்கெலாம் கொஞ்சம் கால் பண்ணி. தென் இவரோட சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தர, மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள்.
தென் இங்கே வந்து அஃபான் எக்ஸ்ப்ளோரர், அவர் எக்ஸ்ப்ளோரர்னு பேர் மாற்றி இப்போ ஃபஸ்ட்டு vlog இப்போ இன்றைக்கி எடுத்துட்டாரு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அவர் சேனலில் நீங்கள் இந்த vlog-ஐ பார்க்கலாம். எனக்கு முன்னாடியே கூட அப்லோட் பண்ணிடுவார். தென் நீங்கள் வந்து நம்ம கூட வந்து மணி ப்ரோ, இவர் வந்து இந்த ஊரில் தான் இருக்கிறாரு. இவர் தான் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். நான் கீழே வந்து அப்போ கூட என்னோடய செல்ஃபி ஸ்டிக் உடஞ்சி இந்த ஃபோனை பிடிச்சி காப்பாற்றினாரு. இல்லைனா நான் வீடியோ கூட எடுத்துருக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் மணி ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ என் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ டாடா பை பாய் பாய். என் கூட வந்த அஜி விஜி அரவிந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கப்புக்குள்ளே போயிட்டு ஏதோ பண்ணினுங்கிறானுங்க. என் கூட தான் வந்தானுங்க, பட் வீடியோ எடுக்கிறப்பெல்லாம் ஆளே காணோம். தென் லாஸ்ட்டாக எண்டிங் பண்ணலான்னு பார்த்தா இந்த கப்புக்குள்ளே என்ன பண்ணுறானுங்க, உள்ளே போய் பார்ப்போம். நம்ம கதவு டோர் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே பார்ப்போம். ஓஹோ, எனக்கு தெரியாமலே ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்துறானுங்களா? பார்த்துட்டான் ஒருத்தன். ஆளும் தெரியாம காலை வச்சு அடியும் சரிக்கிருவோம்.